பேஞ்சல் புயல் சேதங்கள் குறித்து புதுச்சேரியில் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் எழில்குமார் வழங்கிட கேட்கலாம். எழில்குமார், எந்தெந்த பகுதியில் ஆய்வு பணியானது நடைபெற்று வருகிறது? இந்த ஆய்வுக்குழுவில் எத்தனை பேர் இங்க புதுச்சேரியில் தற்பொழுது பணியில் ஈடுபட்டிருக்காங்க? விரிவான தகவல்கள். புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த 30ஆம் தேதி அன்று ஒரே நாளில் 48.8 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகிறது. இதன் காரணமாக புதுச்சேரி நகர பகுதி மட்டுமின்றி கிராம பகுதிகளிலும் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டது. இதேபோல் வீடூர் மற்றும் சாத்தனூர் அணைகளில் உபரிநீர் திறக்கப்பட்டதன் காரணமாக புதுச்சேரியின் தென்பெண்ணை ஆறு மற்றும் சங்கராபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கிராம பகுதிகளில் இந்த வெள்ள நீரானது சூழ்ந்தது. இதன் காரணமாக கிராமப்புறங்களிலும் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால் பாவூர் பகுதியில் மட்டும் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெல், மணிலா உள்ளிட்ட பல்வேறு விளைநில அத்தியாவசிய பொருட்களுக்கு என்னைக்குமே டிமாண்ட் குறையாது. சூப்பர் மார்க்கெட் வச்சு மாசம் 5 லட்சம் ரூபாய் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு ஃப்ரீடம் ஆப்பை பார்த்து கத்துக்கோங்க. பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக இன்றைய தினம் மத்திய அமைச்சகத்தின் உள்துறை அமைச்சகத்தின் பேரிடர் மேலாண்மை இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான 7 பேர் கொண்ட குழுவினர் தற்பொழுது புதுச்சேரியில் உள்ள இந்த புயல் வெள்ள பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரடியாக ஆய்வு செய்து வருகின்றனர். முதல் கட்டமாக தற்பொழுது முள்ளோடை பகுதியில் உள்ள துணை மின் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட டிரான்ஸ்பார்மர்கள் உள்ளிட்ட பகுதிகளை ஆய்வு செய்தனர். இதனைத் தொடர்ந்து பாகூர் பகுதியில் பாதிக்கப்பட்டுள்ள விவசாய நிலங்களை ஆய்வு செய்ய உள்ளனர். இதேபோல் 2 குழுக்களாக பிரிந்து புதுச்சேரியில் உள்ள பாதிப்புகளை தொடர்ச்சியாக ஆய்வு செய்ய உள்ள அவர்கள் இன்று இரவு துணைநிலை ஆளுநரை சந்திக்க உள்ளனர். நாளைய தினம் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பேரிடர் பாதிப்பு குறித்து கேட்டறிய உள்ளனர். அதனைத் தொடர்ந்து நாளைய தினமும் பல்வேறு பகுதிகளாக, அதாவது 2 குழுக்களாக பிரிந்து இந்த பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்ய உள்ளனர். ஆய்வை முடித்த பின்னர் நாளை மாலை மீண்டும் அவர்கள் புதுச்சேரியிலிருந்து சென்னை சென்று அங்கிருந்து டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. நன்றி எழில்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.